Hi friends, I am Rama Shankari, Senior Inspector of Cooperative Societies. இன்னைக்கு நாம 9th Standard Unit 7 Geography பார்க்க போறோம். லெசனோட நேம் மேப்பிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே மேப் ரிலேட்டடாக தான் இருக்கும். இது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கம்மியான ஃபேக்ட்ஸ் தான் அந்த லெசனில் கவர் ஆகுது. ஸோ நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த லெசனில் முக்கியமான பாசிபிள் ஏரியாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மேப்ஸ் அண்ட் கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. மேப்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வரைகிறது தான் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்ட் ஆஃப் மேப் மேக்கிங்கை கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கார்ட்டோகிராஃபின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்ட் ஆஃப் மேப் மேக்கிங் அதான் கார்ட்டோகிராஃபி. அதுக்கு அடுத்தால காம்போனன்ட்ஸ் ஆஃப் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் மேப் எதெல்லாம் பார்த்தோன்னா டைட்டில், ஸ்கேல், டைரக்ஷன், கிரிட் சிஸ்டம், ப்ரொஜெக்ஷன், லெஜண்ட், கன்வென்ஷனல், சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸு. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றையும் ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைட்டில் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தீம் ஆஃப் தி மேப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பொலிட்டிக்கல் மேப்பா அது ஃபிசிக்கல் மேப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம் மேப்புக்கு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் வந்து நம்ம வந்து ரொம்ப லார்ஜாக வரைய முடியாது. ஸோ முக்கியமான இதை மட்டும் நம்ம குறிப்பிடணும் அப்படிங்கிறப்ப அந்த சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம் மேப்பில். அப்படி வந்து யூஸ் பண்ணுற ஸ்கேலு உங்களுக்கு 3 விதமான ஸ்கேல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஸ்கேல் இருக்குது. தென் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் RFன்னு சொல்லுவாங்க. தேர்டு டைப் பார்த்தீங்கன்னா லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல் மெத்தட் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணுவாங்க வேல்யூ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு நமக்கு வந்து மேப் வந்து ட்ரா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ராக்ஷனாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1:1 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆன் தி மேப் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆன் தி கிரவுண்ட். இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் தேர்டு டைப் பார்த்தீங்கன்னா லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நமக்கு லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்டு காம்போனண்ட் டைரக்ஷன் பார்த்துடலாம். ஸோ டைரக்ஷன் நம்ம எல்லாத்துக்கும் ஜென்ரலாக தெரியும். நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட்னு சொல்லுவோம். கூடவே இப்போது இந்த இமேஜ் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். ஸோ மொத்தம் 8 டைரக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நவர் ஈட் ஸ்லாகி வீட்டிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது நார்த், ஈங்கிறது ஈஸ்ட், எஸ்ங்கிறது சவுத், டபிள்யூங்கிறது வீட்டிஷ். ஸோ இந்த நிமோனிக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிமோனிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நார்த், ஸோ நெவர், அதில் நார்த், என் ஃபார் நார்த் ஞாபகம் வச்சுக்கணும். இ ஃபார் வந்து ஈஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கணும். எஸ் ஃபார் சவுத் அண்ட் டபிள்யூ ஃபார் வெஸ்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இவங்க ஒரு நிமோனிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ லாட்டிடியூடும் லாங்கிடியூடும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கிரிட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா லாட்டிடியூடை தான் ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் லாங்கிடியூட் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி, மினிட்ஸ், செகண்டை. ஸோ டிகிரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரியோட சிம்பிள் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இது டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து மினிட்ஸ். ஸோ செகண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போது நம்ம எல்லாத்துக்கும் இப்போ ஒரு டவுட் வரும். இப்போ இந்தியாவோட லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் எக்ஸ்டெண்ட் என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மைண்டில் தோணும். இந்தியாவோட லாட்டிடியூட் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட் நார்த். அதே மாதிரி லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 டிகிரி 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது. இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவோட லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் எக்ஸ்டெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து கிரிட் பேட்டர்ன் வந்து எப்படி ஆஸ்திரேலியாவை எப்படி கிரிட் பேட்டர்னில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஷேப், டைரக்ஷன் அண்ட் ஏரியா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ப்ரொஜெக்ஷனாக. ஸோ இது எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ப்ரொஜெக்ஷன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர், ப்ரொஜெக்ஷன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் கோன், ப்ரொஜெக்ஷன் டைரக்ட்லி ஆன் தி ஃப்ளாட் பிளேனா.
இப்படி ஃப்ளாட் பிளேனில் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணுறத பிளேனார் ஆர் ஜெனித்தல் ஆர் அசிமுத்தால் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த 3 நேம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாட் பிளேனில் இருக்கிறது பிளேனார், ஜெனித்தல் ஆர் அசிமுத்தல் ப்ரொஜெக்ஷனா. ஸோ சிலிண்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. தென் கோனிக்கல் ப்ரொஜெக்ஷன் காமிச்சிருக்காங்க. தென் பிளேனார் ப்ரொஜெக்ஷன் டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லெஜெண்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் இல்லைன்னா ரைட் கார்னரில் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அட் தி பாட்டம் ஆஃப் தி மேப். அவ்வளோ தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிளா. ஸோ வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காக சர்டன் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 முக்கியமான மேப் சிம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் சிம்பிள், இது வந்து மெயினாக பில்டிங், டேங்க்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் லைன் சிம்பிள், இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ரயில்வே, ரோட்ஸ், டெலிஃபோன் லைன்ஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏரியா சிம்பிள் வந்து கல்டிவேட்டட் லேண்ட்ஸ், பாண்ட்ஸ் அதுக்கெலாம் வந்து ஏரியா சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து எர்த் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது ஆக்சுவலாக தப்பு. எர்த்தோட ஒரிஜினல் ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியாய்டு அப்படின்னா அது என்ன ஷேப் அப்படின்னா அது ஒரு ஆப்லேட் ஸ்பியராய்ட் ஷேப் தான் நம்ம ஜியாய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த டயக்ராம் இங்கே ஏதோ ஒரு ப்ளூ கலரில் ஏதோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அசிமுத்தால் போலார் ப்ரொஜெக்ஷன் டிபிக்டட் இன் தி யுனைடெட் நேஷன் ஃப்ளாக். ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ளாகில் இருக்க இந்த டயக்ராம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேப் சிம்பிள்ஸில் வந்து நிறைய கலர் கோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரௌன். ஸோ யூஸ்வலாக ப்ரௌன் கலரில் என்னெல்லாம் இருக்குமோ அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ராக், சாண்ட் இதெல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. தென் லைட் ப்ளூன்னு பார்த்தீங்கன்னா லேக், டேம்ஸ், கேனல்ஸ் இதெல்லாம் வந்து லைட் ப்ளூ. அதே மாதிரி டார்க் ப்ளூங்கிறது நேஷ்னல் வாட்டர்வேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா மேப்பில் எதுக்கெலாம் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்கன்னா வைன்யார்டு, ஆர்க்கியார்டு, அதுக்கப்புறம் கல்டிவேட்டட் ஃபீல்ட்ஸ் இதை மாதிரி க்ரீனிஷ் ஏரியாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பிளாக் வந்து எங்கே மேப்பில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் ரெட் வந்து நேஷ்னல் மெயின் ரோட்ஸ், தென் லைட் ஹவுஸ் இதுக்கெலாம் வந்து ரெட் கலர். பிங்க் வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ், இது கொஞ்சம் முக்கியம். இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிக்கு வந்து பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளோ நாள் இப்போ நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப் பார்த்தோம். அதுக்கு அடுத்தால இப்போ இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம், சர்வே. ஸோ சர்வேங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக, ஒரு ஆங்கிளோ, ஒரு டைரக்ஷன் இல்லைன்னா ஒரு ஹைட், டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக சர்வே எடுப்பாங்க. சர்வே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து நிறையவே டெக்னாலஜி வந்து இன்டகிரேட் பண்ணி நல்லா வந்து வெல்வெஸ்டாக நல்லா சர்வே பண்ணுறாங்க. பட் ஓல்டன் டேஸில் செயின் சர்வே அந்த மாதிரி நிறைய சர்வே இருந்திருக்கு. நம்ம போனோன்னா பார்த்துலாம். டயக்ராம்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்னே லெவல் இந்த சர்வே பேர், இந்த சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் பேர். தென் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். தென் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா டம்பி லெவல் கொடுத்துருக்காங்க, கிளினோமீட்டரா, தென் குண்டர்ஸ் செயின். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து சர்வே வந்து பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயர்லி டேஸில் சர்வே எப்படி பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இந்த ரோப் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி, ஒரு கயிறை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி மெஷர் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 மனுஷங்க வந்து நின்று ட்ரையாங்குலர் ஷேப்பில் சர்வே பண்ணுறாங்க. ஸோ அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் சர்வே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக் வந்து ரிமோட் சென்சிங் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் மேப் டேட்டா பார்க்க போகிறோம். ஸோ ரிமோட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்னா ஃபேர் அவே அப்படின்னு அர்த்தம். சென்சிங்னா அப்சர்விங். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு பொருளை அதை டச் பண்ணாமல் நம்ம தள்ளி இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தால ஏரியல் மேப்பிங் பார்க்க போகிறோம். ஸோ ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராவை ஒரு பலூன் மேலேயோ இல்லை ஒரு ஏரோப்ளேன் மேலேயோ வச்சு அதை வந்து மேலே அனுப்பிடுவாங்க ஸ்கைக்கு. அங்கேருந்து அது இமேஜ் நமக்கு கேப்சர் பண்ணி அனுப்பும். அதுதான் நம்ம ஏரியல் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறோம். ஸோ கேமரா எது மேலெலாம் மவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து லைக் பேர்ட்ஸ் இல்லைனா பலூன், ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ட்ரோன்ஸ் இது எது மேலேயாவது ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அவங்க வந்து பறக்க விட்டுருவாங்க. அப்படி பறக்க விடுறப்ப அது வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து இமேஜ் கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் கேப் எடுத்துக்கும். மற்றபடி கண்டினியூஸாக இமேஜ் வந்து கேப்சர் பண்ணி நமக்கு 3D இமேஜ் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி 3D இமேஜிங் வந்து நம்ம வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அதிலேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஃபெலிக்ஸ் நாடார் அப்படின்னு ஒருத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபோட்டோகிராஃபரை. அவரை பற்றி ஒரு 3 முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க. 1853ல் அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் யூஸ் பண்ணியிருப்பார். 1858ல் அவர் தான் முதல்ல வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு ஏரியல் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு பேர் பெற்றவர்.
1863ல அவர் வந்து ஹியூஜ் பலூன் வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அந்த பலூனுக்கு பேர் தி கெயிண்ட் இல்லைன்னா லீ கெயிண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ வந்து 3 இயர் இருக்குது. ஸோ இந்த பர்சனாலிட்டி பேர் மறந்துடாதீங்க, ஃபெலிக்ஸ் நாடார். அண்ட் 3 இயர் கொடுத்துருக்காங்க. 1853ல ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1858ல ஏரியல் ஃபோட்டோகிராஃபருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1863ல அவர் வந்து தி கெயிண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பலூனை வந்து ஹியூஜ் பலூனை வந்து நாடார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். ஃபெலிக்ஸ் நாடார் அப்படிங்கிற இந்த 3 ஃபேக்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சேட்டலைட் ரிமோட் சென்சிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதோட ரிமோட் சென்சிங்கோட 3 முக்கியமான காம்பனன்ட் பார்த்துக்கோங்க. எனர்ஜி சோர்ஸ், டிரான்ஸ்மிஷன் பாத், டார்கெட், சென்சாரா. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஜிஎன்எஸ்எஸ்னால் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஜிஎன்எஸ்எஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் எக்ஸாமில் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டமா. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு இப்போது சேட்டலைட் ரிமோட் சென்சிங்க்கும் ஏரியல் ஃபோட்டோகிராஃபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்டலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏரியல் ஃபோட்டோகிராஃபி சீக்கிரமாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த சேட்டலைட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரொம்ப நாள் ஆனாலும் இதை ஒரு ஒன் டைம் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறதுக்கு எடுத்துட்டோன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே நம்ம ஒர்க் முடிஞ்சிரும். நிறைய டேட்டாவை வந்து கம்மி டைம்லேயே அது கலெக்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியல் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண என்னவோ ஈஸி தான், பட் வந்து அதுலேருந்து இமேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் சேட்டலைட் வந்து நிறைய ஏரியாவை கவர் பண்ணும். ஏரியல் ஃபோட்டோகிராஃபி வந்து அந்தளவுக்கு அதிகமான ஏரியா வந்து கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேட்டலைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ரிவால்வ் ஆகும் எர்த்தை சுற்றி. ஸோ வந்து நம்ம வந்து ஈஸியாக அடிக்கடி ரிப்பீட்டடாக டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பட் இதில் வந்து ரிப்பீட்டடாக டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா ஏரியல் ஃபோட்டோகிராஃபியில் நமக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் வெதர் வந்து அவ்வளவோ சேட்டலைட் அஃபெக்ட் பண்ணாது. பட் ஏரியல் ஃபோட்டோகிராஃபியை ஈஸியாக வந்து சேட்டலைட் வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஏன்னா நம்ம கேமரா தானே ஜஸ்ட் அந்த நம்ம வந்து ஏரோப்ளேன்லையோ ஹெலிகாப்டர்லையோ வச்சு அனுப்புகிறோம். ஸோ வந்து வெதர் கண்டிஷன்னால அது ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் சேட்டலைட் ரிமோட் சென்சிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் டேட்டா தான். ஆனால் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனலாக் ரெக்கார்டா. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஜிஎன்எஸ்எஸ் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிஎன்எஸ்எஸ் எதுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஓலா வெஹிக்கிளெலாம் நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு நிறைய வந்து இப்போ வந்து டிரைவர் வந்து ராங் டைரக்ஷனில் போனால் நமக்கு நிறைய அலர்ட் வந்து வருது, ரூட் வந்து டிவியேட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து லைக் ஒரு மெசேஜ் மாதிரி வருது. ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட்னால தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு சேட்டலைட்லேயும் நமக்கு 3 முக்கியமான செக்மெண்ட் இருக்குது. ஸ்பேஸ் செக்மெண்ட், கண்ட்ரோல் செக்மெண்ட் அண்ட் யூசர் செக்மெண்ட்டை. ஸோ ஸ்பேஸ் செக்மெண்ட்னா குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் செக்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேஷன் அண்ட் யூசர் செக்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஸோ இந்த 3 செக்மெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்பேஸ் செக்மெண்ட், குரூப் ஆஃப் சேட்டலைட், நெட்வொர்க் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேஷன், கண்ட்ரோல் செக்மெண்ட், ரிசீவர் வந்து யூசர் செக்மெண்ட்டை. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வேரியஸ் கண்ட்ரியில் ஒவ்வொரு இப்போ வந்து ஜிஎன்எஸ்ங்கிறது நம்ம காமனாக சொல்கிறோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்தந்த கண்ட்ரிக்கு இருக்க ஜிஎன்எஸ்எஸ்க்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். இப்போ யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கலீலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஎஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் நவ்ஸ்டார் இல்லைன்னா ஜிபிஎஸ் அப்படின்னு. அதே மாதிரி ரஷ்யாவோடது கிளாஸ்னாஸ், சைனாவோடது பேடோ, இந்தியாவோடது ஐஆர்என்எஸ்எஸ் நேவிகா. ஸோ ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது. எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி ஒரு வாட்டி வந்திருக்கு குரூப் 1ல். இன்னொரு வாட்டி வந்து குரூப் 2A வந்து இந்த இந்தியாவோட ஜிஎன்எஸ்எஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி 1 வேர்டு வந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜிஎன்எஸ்எஸ் தான். ஸோ இன்னும் அப்கமிங் எக்ஸாமில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஜிஎன்எஸ்எஸ்க்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஜிபிஎஸ் பார்த்தலாம். ஜிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமா. ஸோ இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் யூஎஸோடது. இது வந்து யூஎஸில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க வந்து ஃபுல்லாக எப்போ இந்த ஆப்ரேஷனில் கொண்டு வந்தாங்க இந்த ஜிபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995ல் கொண்டு வந்தாங்க. இது வந்து நெட்வொர்க் ஆஃப் 24 US சேட்டலைட்ஸ் இன் 6 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸா. இதோட ஃப்ளையிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 20,350 கிலோமீட்டரா. இது ஒரு நாளைக்கு 2 முறை வந்து சர்க்கிள் ஆகுது பிளானட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் அதில் முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸில் வந்து அதோட அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க லைக் மொபைல் ஃபோன்ஸ், வாட்சஸ்,
ஷிப்லலாம் அது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் டைமில் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் வெதர் ஃபோர்காஸ்டிங், எர்த்குவேக் இந்த மாதிரி முக்கியமான சிச்சுவேஷன்லலாம் இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜில் கொடுத்துருக்காங்க. தென் குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமா, குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் GISக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். GISக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமா. ஸோ ஃபஸ்ட் நான் தப்பாக சொல்லிட்டேன். GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், இது அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், GIS வந்து ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ ஜினா ஜியோகிராஃபிக்னா எ பர்டிகுலர் ஏரியா, ஐனா இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் இன் ஆர்டர், எஸ்னா சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட்டா. ஸோ ஃபேக்ட்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க ஒரு ஃபேக்ட்ஸை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது தான், அதுதான் GIS. அவ்வளோதான் முக்கியமானது. தென் இந்த புவான் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, ரொம்ப 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 முக்கியம் புவான். ஸோ புவான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இதுக்கு அர்த்தம் வந்து எர்த்து தான் இதுக்கு வந்து அர்த்தம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ளிகேஷன். இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISRO லான்ச் பண்ணாங்க. எந்த நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 12, 2009. ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். August 12, 2009 ISRO புவன் வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ISRO வந்து 7 சேட்டலைட்ஸ் அனுப்பி நிறைய இமேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சது தான் இந்த புவான் ஆப்பை. ஸோ நமக்கு ஒரு ரியல் டைம் விஷுவலைசேஷன் வந்து இந்த ஆப் மூலயமா நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சயின்டிஸ்ட், அகாடமிஷியன், அப்புறம் பாலிசி மேக்கர், அப்புறம் ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். The new phase in topographical survey in 20th century is satellite imaging. Dash indicate the purpose or theme of map. Title. Third question பாருங்க, standard symbols that are used in map to convey the definite meaning are called conventional sign and symbols. Fourth question போயிடலாம். Which one of the following map shows us very large area with less detail? Small scale map. Then GPS contains எத்தனை satellites கேட்டிருக்காங்க, நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம், 24 satellites. Match the following. Art of map making வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், cartography சொல்லி பார்த்தோம். Then thematic mapping, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், political map. Then நமக்கு வந்து நம்ம thematic theme ரிலேட்டடாக இருக்கிறது அதுதான். தேர்ட் ஒன் பாருங்க, ஆக்சுவல் ஷேப் ஆஃப் தி எர்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ஷேப் ஆஃப் தி எர்த் வந்து ஜியாய்டா. அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சேட்டலைட் இன்ப்ராசாட். ஸோ இது ஒரு சேட்டலைட்டு. நாவ்ஸ்டார் USA, இது நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. GNSS வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்க ஒவ்வொரு நேம். ஸோ நாவ்ஸ்டார் வந்து USAயோடது. இப்போ அசெஷன் அண்ட் ரீசனிங் பார்த்துடலாம். The point at which the vertical and horizontal lines of the grid intersect are called coordinates. The lines that run horizontally and vertically are called northings and eastings. So ரெண்டுமே கரெக்ட் தான், பட் R does not explain A. அதுதான். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். The legend of a map does not help us in understanding the information of the map. இது கண்டிப்பாக ராங். ஏன்னா லெஜெண்ட் வச்சு தான் நமக்கு நிறைய கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ A ராங், A ஃபால்ஸ்னாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்வியஸாக உங்களுக்கு ஆப்ஷன் A மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் இதில் ஃபஸ்ட் ஒன் A ராங், அசெஷன் ராங் கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து ஈஸியாக அதில் ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லெசன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதை தாண்டி எதுவும் எக்ஸாமில் கேட்கவே மாட்டாங்க. முக்கியமான எல்லா ஃபேக்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் லெசன்ஸில் நான் வந்து ரிமைனிங் புக்ஸ் எல்லாம் லெசன்லாம் நான் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.